ஹாய், நான் தான் உங்க தர்ஷினி பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரிய தான் கொண்டு வந்து இருக்கேன். இந்த ஸ்டோரி என்னன்னா, நானும் என்னோட மாமியாரும் கொரோனா லாக்டவுன் டயத்துல 5 நாளு தனியா வீட்டுல மாட்டிக்கிட்டோம். அங்க எப்படி சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியை தான் சொல்ல போறேன். இந்த ஸ்டோரியே அந்த பையனே சொல்ற மாதிரி சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட பேரு மாதவன். எனக்கு வயசு 29. எனக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆகுது. இந்த கதை எப்ப நடந்துச்சுன்னா 2020ல கொரோனா லாக்டவுன் அப்ப நடந்த கதை. அப்போதைக்கு எனக்கு கல்யாணமாகி 3 மாசம் ஆயிருந்தது. என்னோட பொண்டாட்டி அவங்க அம்மா மாதிரி இருப்பா. ஆனா அவளை விட என்னோட மாமியார் ரொம்ப அழகா இருப்பாங்க. பொண்ணு பார்க்க போகும்போது அவங்கதான் பொண்ணு நினைச்சட்டு இருந்தேன். அப்புறம்தான் தெரிஞ்சுச்சு அவங்க பொண்ணோட அம்மான்னு. எனக்கு கல்யாணம் ஆனதிலிருந்து 3 மாசம் என்னோட பொண்டாட்டியோட ரொம்ப சந்தோஷமாதான் இருந்தேன். என் பொண்டாட்டியோட வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்ல போனால் என்னோட மாமியார், என்னோட மாமனார், அப்புறம் என் பொண்டாட்டி. இப்ப என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டேன். அங்க என்னோட மாமியார் மட்டும்தான் இருப்பாங்க. எங்க மாமனார் திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். மாசத்துல 2 நாள் எப்படியாச்சும் நானும் என்னோட பொண்டாட்டியும் என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வருவோம். எங்க வீட்டுல இருந்து எங்க மாமியார் வீடு ஒரு 32 கிலோமீட்டர் வரும். என் மாமியார் வீட்டு பக்கத்துல ரேஷன் கடை இருக்கும். அங்க அவங்க காசு கொடுத்து எக்ஸ்ட்ரா அரிசி எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. நான் போயிட்டு அங்க இருந்துதான் அரிசி எப்பவுமே எடுத்துட்டு வருவேன். அப்படித்தான் ஒரு நாள் என்னோட மனைவி அந்த அரிசி எடுத்துட்டு வரச் சொல்லி என்ன போகச் சொன்னான். நானும் கிளம்பி போயிட்டேன். நாங்க போகும்போது ஒரு ரடுமணி இருக்கும். மத்தியான நேரம், வெயில் அடிச்சு கொழுத்துனுச்சு. எப்படியோ அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். பைக்கை நிப்பாட்டிட்டு கதவு திறந்துதான் நடந்துச்சு. வீட்டுக்குள்ள போனேன். என் மாமியாரை காணோம். சரி, ரூம்ல இருப்பாங்கன்னுட்டு ரூமுக்கு பார்க்க போனேன். கதவு பூட்டாம லேசா திறந்து இருந்துச்சு. காத்தாடி ஓடுற சத்தம் கேட்டுச்சு. சரி, உள்ளதான் இருப்பாங்கன்னு கதவை டப்புன்னு திறந்தேன். பாருங்க, உள்ள பார்த்தா எதுவுமே போடாம கட்டில்ல படுத்து கிடந்தாங்க. அவங்களுடைய கருப்பு ரோஜா தெரியற மாதிரி நல்லா விரித்து படுத்து கிடந்தாங்க. இப்பதான் அதுல இருக்க கோரை பொருட்கள் எல்லாத்தையும் வெட்டி இருப்பாங்க போல. வெயில் காலத்துல அந்த பொருட்கள் எல்லாம் இருந்தா ஒரே எரிச்சலா இருக்கும்னு வெட்டிட்டாங்க போல. ஷரின்ட்டு இப்ப அவங்களை எழுப்புனா தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை மறுபடியும் லைட்டா சாத்திட்டு போயிட்டு டீ குடிச்சிட்டு வரலாம்னு வெளியில இருக்க பெட்டி கடைக்கு போனேன். போயிட்டு டீ குடிச்சிட்டு திரும்ப வந்தேன். இப்ப அவங்க எந்திரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கதவை திறந்தேன். பாருங்க, கதவு திறந்த சத்தத்துல என்னோட மாமியார் எந்திரிச்சிட்டாங்க. அப்ப ஷாக்கானது எனக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்குதான். அவங்க இன்னமும் எதுவும் போடாமதான் இருக்காங்க. பார்த்த உடனே அவங்க அவங்களுடைய போர்வை எடுத்து மூடிக்கிட்டு, மாப்பிள்ளை எப்ப வந்தீங்க மாப்பிள்ளை அப்படின்னு கேட்டுட்டு நானும் தலையை திருப்பிவிட்டு இப்பொழுதுதான் அத்தை வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டேன். அப்புறம் என்னோட அத்தை வந்தாங்க. எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு, மாப்பிள்ள டீ சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, இருங்க டீ வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அத்தை போய் கிச்சன்ல டீ வைக்க போயிட்டாங்க. அதை பார்த்ததிலிருந்து என்னால என்னோட ஆசையை அடக்க முடியல. அப்புறம் என்னோட அத்தை டீ கொண்டு வந்தாங்க. நான் காத்தாடியை போட்டுட்டு ஹால்ல பாய் விரிச்சு படுத்து கிடந்தேன். என்னடா, அடுத்த டீயை கொண்டந்து கீழ கீழ குனிஞ்சு எனக்கு கொடுத்தாங்க. அப்ப அவங்களுடைய மாறாப்பு துணி கீழ விழுந்துருச்சு. திரும்பவும் அவங்களுடைய அழகிய பணியாரத்தை நான் பார்த்தேன். அவங்க எடுத்து போட்டுக்கிட்டு, மாப்பிள்ளை டீ குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் டீயை குடிச்சேன். குளிச்சிட்டு அரிசி மூட்டை தூக்கி வச்சுக்கிட்டு போக மனசு இல்லாம வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். டக்குன்னு மழை வந்துருச்சு. மாப்பிள்ளை உள்ள வாங்க, மழை வருது அப்படின்னு சொன்னாங்க.
சரின்னு அரிசி மட்டும் தூக்கி வீட்டுக்குள்ள வச்சிட்டு வண்டியையும் தள்ளி கொட்டாய்க்குள்ள வச்சிட்டு சந்தோஷத்துல நான் அவங்க வீட்டிலேயே உட்கார்ந்திருந்தேன். அவங்களை எப்படி சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பாத்ரூம் போலாம்னு போனேன். அங்க அவங்களோட உள்ள போடுறது கீழ போடுறது எல்லாம் இருந்துச்சு. இந்த வயசுலயும் இப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு நினைச்சிட்டு அதுல என்னோட சுண்ணாம்பு அடிச்சு வச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் மழை விடுற மாதிரி இல்ல. நைட் ஆயிடுச்சு. என்னோட மனைவிகிட்ட போன் அடிச்சு சொன்னேன். இன்னைக்கு மழை பெய்து காலையில வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவளும் சரி இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா சரிந்து நைட்டு நானும் எங்க அத்தையும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். மறுநாள் காலையில எந்திரிச்சு நியூஸ் பார்த்தா லாக்டவுன் போட்டுட்டாங்க. ஒரு வண்டி கூட ரோட்ல போகல. என்னடா இது, நமக்கு வந்த லக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட மாமியாரோட அந்த வீட்டிலேயேதான் இருக்க வேண்டியது ஆயிடுச்சு. அப்பதான் என்னோட பிளானை போட ஆரம்பிச்சேன். கரெக்டா 2 மணிக்கு ஆயிடுச்சு. என்னோட போன ஹாலில் சார்ஜ் போட்டுட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சு முன்னாடியே சொல்லிட்டேன். டேய் கரெக்டா 2 மணிக்கு எனக்கு கால் பண்றா அப்படின்னு. அதே மாதிரி என்னோட போன சார்ஜ் போட்டுட்டு நான் ரூம்ல போயிட்டு என் மேல இருக்க எல்லாத்தையும் கழட்டிட்டு வெறும் கட்டையா பெட்ல படுத்திக்கிட்டு காத்தாடி போட்டிக்கிட்டு கிடந்தேன். கரெக்டா 2 மணிக்கு போன் வந்தது. என்னோட மாமியார் அந்த போனை எடுத்துக்கிட்டு மாப்பிள்ளை போன் அடிக்குது அப்படின்னு என்கிட்ட கொடுக்க வந்தாங்க. கதவை திறந்தாங்க. நான் தூங்கிட்டே இருந்தேன். என்னோட தம்பி எந்திரிச்சு நின்னுகிட்டு இருந்தான். அவங்க வந்த உடனே ஷாக்கில் நின்னுட்டு இருந்தாங்க. நான் ஓர கண்ணால பார்த்தேன். அவங்க என்னோடதை பார்த்து ரசிச்சுட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் டப்புன்னு எந்திரிச்சு, அத்தை யார் போன் அடிக்கிறது, என்கிட்ட கொடுங்க பார்ப்போம். அவங்க அப்படியே ஷாக்கல. என்கிட்ட போன கொடுத்தாங்க. அவங்களோட இன்னொரு கையில என்னோட தம்பி தன்ற மாதிரி உரசினேன். அவங்க டப்புன்னு திரும்பிக்கிட்டு போயிட்டாங்க. நானும் 5 நிமிஷம் கழிச்சு அவங்க பின்னாடியே போனேன். போய் பார்த்தா அவங்க ரூம்ல பெட்ல படுத்திருந்தாங்க. நான் அவங்க கிட்ட போயிட்டு பக்கத்துல படுத்தேன். அவங்க சைலண்டா இருந்தாங்க. அப்புறம் அவங்க திரும்பி படுத்தாங்க. மாப்பிள்ளை என்ன இங்க வந்து படுத்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அத்தை என் ரூம்ல காத்தாடி ரொம்ப ஸ்லோவா ஓடுது. அதான் இங்க வந்துட்டேன். வெயில் வேற அதிகமா அடிக்குதா, அதான் இப்படி இருக்கேன். நீங்க ஒன்னும் நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி ஆக்டிங் போட்டேன். மாப்பிள்ளை என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அத்தை வயிறு ரொம்ப வலிக்குது, என்னன்னு தெரியல. வெயில் நிறைய இருக்கும் போல அப்படின்னு சொன்னேன். இருங்க வரையேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு நல்லெண்ணெயை எடுத்துட்டு வந்தாங்க. வயிறு வலிக்கிற இடத்துல அந்த எண்ணெயை போட்டு விட்டாங்க. நான் உங்க கையை பிடிச்சு அப்படியே வயிறுல போட்டு இருக்கும்போது என்னோட தம்பியை கொண்டு போய் அபிஷேகம் பண்ண வச்சேன். அத்தை இங்கேயும் தான் வலிக்குது அப்படின்னு சொன்னேன். அவங்க விருப்பம் இல்லாமல் அதை ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்க கையை பிடிச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை போதும் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நல்லா போடுங்க அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்துல நான் கையை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என் தம்பி அவங்களே ஆட்டினார்கள். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கடப்பாரையை அவங்க டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பணியாரத்தை என்கிட்ட கொடுத்தாங்க. மாப்பிள்ளை இது உங்களுக்கு தான், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதை என் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க. என் வீட்டுக்காரர் திருப்பூருக்கு போயிட்டு அங்க யாருகிட்டயோ பண்ணிட்டு இருக்கறாரு. இங்க நான் மட்டும் ரொம்ப நாள் தாகத்திலேயே இருக்கேன். இன்னைக்கு என்னோட தாகத்தை நீங்க தான் தணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சம்பவம் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கு அடுத்து ஒரு நாளைக்கு 5 வாட்டி பண்ணோம். 5 நாளும் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் லாக்டவுன் முடிஞ்சிடுச்சு. நான் ஊருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் மாசத்துல 5 நாள் வந்துட்டு போயிட்டு இருந்தேன்.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.